அனைவருக்கும் ஆத்மாவணக்கம். ஞானபிதா பாரம்பரிய முருகமூர்த்திக்கும் சார்பாக இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்க மருந்து வந்து சுத்தி செய்த கெந்தகம். இந்த கெந்தகம் வந்து இந்த முறைகள் சட் பலராம் ஐயா அவர்கள் முறையில் ஒரு உயர்ந்த ஒரு மருந்து. எல்லா வித கேன்சர் கட்டிகளுக்கும், மற்றபடிக்கு பிளவை, சிலந்தியல், உடம்புல உள்ள எல்லா கட்டிகளுக்கும் பொதுவான ஒரு நல்ல மருந்து. ஆனால் இந்த மருந்து வந்து கெட்டு மருந்தாக போகும். அதாவது கெட்டு மருந்துனா அந்த கெந்தகம் வந்து கொஞ்சம் கூட புகையக்கூடாது. அப்படி புகையாத கெந்தகம் வந்து கெட்டு மருந்தாக வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து மட்டமான உலகத்தை உயர்ந்த உலகத்தை மாற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். நம்ம உடம்பின் ஆயுளை கூட்டக்கூடிய அற்புதமான மருந்து மட்டும் இல்லாமல் எல்லா நோயும் குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அப்போ அந்த முறையில் வந்து நம்ம 2 முறையில் போடலாம். அதாவது கோழி முட்டையின் வெள்ளைக்கருவில் அரைக்கிற மருந்து வந்து ஒரு முறை. இது வந்து எங்களை போல் சித்த வித்தியார்த்திகள் மொத்தம் அசைவம் சாப்பிடாதவங்க இந்த மருந்தை சாப்பிட முடியாது. ஆனால் இதை வந்து நான் இந்த முறையை சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து உள்ள இதை விட உயர்ந்த முறையில் ஒன்று இருக்குது. அது இந்த புக்கிலையுமே இருக்காது. அதாவது அந்த கோழி முட்டை வெள்ளைக்கருவை வச்சு அதான் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் அரைக்கணும் போட்டுருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் 8 மணி நேரத்துக்கு மேலே அரைப்போம் மிஷினில் இருக்கிறதுனால. அப்போ இதை இப்படி அரைச்சி வில்லை கட்டி லேசாக உடந்த உடனேயே ஒரு சின்ன மண் ஓடு அதுக்குள்ளே வச்சு சீலமண் செஞ்சு நம்ம உடம்பு போடணும். அதாவது இது புகையக்கூடிய அதாவது புகையக்கூடாது, அந்த அளவுக்கு சிறு குடம் போடணும். அப்படி போட முடியாதவங்க ஒரு பெரிய மண் சட்டியில் மணல், ஆற்று மணலை வச்சு கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த மண்ணோட உள்ளே வச்சு அதுக்கு மேலே மணலை வச்சு ஒரு 3 மணி நேரம் எரிக்கணும். அப்புறம் மறுநாள் எடுத்து மீண்டும் இதே முட்டை வெள்ளைக்கருவை வச்சு அரைக்கணும். இதே மாதிரி 3 குடமும் வில்வ இலை சாறிலிருந்து அரைச்சி ஒரு குடம்பு போடணும். முடிஞ்சால் நீங்கள் கூட ஒரு குடம் போடுங்க. ஆனால் வந்து முழு கெட்டுக்கு வந்துடும். அந்த கெட்டுக்கு டெஸ்ட் எப்படின்னா, ஒரு வெள்ளியை உருக்கிக்கிட்டு 10 கிராம் வெள்ளிக்கு இந்த 1 கிராம் போட்டிங்கன்னா வெள்ளி வந்து தங்கமாக மாறணும். ஏற்கனவே இந்த வேலையில் நீங்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மருந்து டெஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் உயர்ந்த முறைக்கு வெள்ளி சுத்தி முறை எல்லாமே நம்முடைய வகுப்பில் பார்த்துருக்கோம். வெள்ளியை பால் வரவிடாமல் கெட்டினாத்தான் நீங்கள் அந்த உயர்ந்த முறைக்கெல்லாம் போகும். அந்த முறையில் நீங்கள் என்னுடைய கிளாஸில் வச்சு நீங்கள் வெள்ளியை பால் இல்லாமல் எப்படி கெட்டுறது அப்படி முறையெல்லாம் உங்களுக்கு உயர்ந்த முறையில் நாங்கள் சொல்லி தந்துருக்கோம். இனிமேலும் சொல்லி தரப்போகிறோம். சரி, அது சரி. ஆனால் முட்டையை பயன்படுத்தாதவங்க என்ன செய்யணும்னா, சிறுசென்னியில் ஒரு உயர்ந்த மருந்து நீங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப அபூர்வங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறுசென்னி இலையை சாற விட்டு இதே மாதிரி ஒரு 4 தடவை அரைச்சி அரைச்சி போட மாட்டிங்கன்னா அது உயர்ந்த மருந்து. அது வந்து கற்ப மருந்து, ஆயுளை கூட்டக்கூடிய மருந்து. அதனால் இது போன்ற முறைகள்லாம் நம்முடைய வகுப்பில் சந்தேகம்னு நீங்கள் வகுப்பில் நேரடி கேட்டுக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ கேட்டிங்கன்னா நான் முழு நேரம் வேலையாக இருக்கனால உங்களுக்கு நான் பதில் தர முடியாது. அதனால் நீங்கள் வந்து என்னுடைய வகுப்பில் வருகிற 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய செண்பூத்தோப்பில் நடைபெறும் மூலிகை வகுப்பில் சந்தேகத்தை நிறைய கேட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மருந்து ரெடியாக இருக்குது. இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து ஒரு உயர்ந்த கற்ப மருந்து, ஆயுளை கூட்டக்கூடிய மருந்து,
எல்லா வித கேன்சர் கட்டியும் இல்லாமல் 4448 நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்து. நம்ம முறிவு அப்புறம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.